கொரோனா காலத்தை நினைவூட்டும் விதமாக குஜராத்தில் எரிவாயு தட்டுப்பாட்டால் புலம்பெயர் தொழிலாளர்கள் சாறை சாறையாக தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பும் காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத்தில் உள்ள சூரத் நகரில் எரிவாயு தட்டுப்பாடு உருவாகி தொழிற்சாலைகள் செயல்பட முடியாமல் முடங்கியுள்ளதால் ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருகின்றனர். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக உணவு சமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் சொந்த கிராமத்திற்கே திரும்ப குடும்பமாக தொழிலாளர்கள் ரயில் நிலையங்களில் கூடியுள்ளனர். மேலும் இந்தியாவின் செராமிக் நகரம் என்று அழைக்கப்படும் குஜராத்தின் மோர்பியில் செராமிக் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலை பயன்பாட்டுக்கான எரிவாயு கிடைக்காததால் 400க்கும் மேற்பட்ட ஆலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் தற்போது வேலையின்றி தவிப்பதால் அவர்களும் செய்வதறியாமல் சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருகின்றனர். மேலும் சரியான நேரத்திற்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு தட்டுப்பாட்டால் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உணவகங்கள் சிக்கலை சந்திக்கும் நிலையில் தற்போது தொழில்துறையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நடைபெறும் போர் ஒரு முடிவை எட்டினால் மட்டுமே இயல்பு நிலைக்கு திரும்பும் சூழல் ஏற்படும்.